Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது யூசுவலா நம்ம வந்து வீட்ல ட்ரை பண்ண மாட்டோம், ரெஸ்டாரன்ட்ல தான் ட்ரை பண்ணுவோம். சோ இத நம்ம வீட்லயே எவ்வளவு சிம்பிளா சூப்பரா பண்ணலாம்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மொத்தமே இது ஒரு 5 minutes work தாங்க. ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிரும் and ரொம்ப சூப்பராவும் இருக்கும். ஒண்ணும் இல்லங்க, fish finger தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி. நேரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த fish fingerல நான் ஒரு சீக்ரெட் இன்கிரிடியன்ட் ஆட் பண்றேன். அத வந்து நான் வீடியோட லாஸ்ட்ல உங்களுக்கு சொல்றேன். ஸோ வாங்க இந்த ஃபிஷ் ஃபிங்கர் செய்யறதுக்கு எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற குக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கடல் விரால் ஃபிஷ் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் ஃபிஷ் ஃபிங்கர் செய்யறதுக்கு. ஸோ 2-3 வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் இந்த மாதிரி ஃபிஷ் ஃபிங்கர் செய்ய. பட் இந்த ஃபிஷ் வந்து டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் உடையவும் உடையாது, ஆயிலும் நிறைய வந்து எடுக்காது இந்த ஃபிஷ் வந்து. இதுதான் ப்ரிஃபரபிள் ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபிஷ் ஃபிங்கருக்குன்னு சொல்லி கேட்டிங்கனாலே இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா இதில் பெருசாக முள்ளுலாம் இருக்காது, டர்ட்டும் இருக்காது. அவங்க கட் பண்ணி கொடுக்கும்போதே க்ளீனாக தான் கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் ஒரு 2-3 வாஷஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ மேரினேட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சிம்பிள் மேரினேஷன் தான் கொடுக்க போகிறோம் ஃபிஷ் ஃபிங்கருக்கு. லைட்டாக கொஞ்சமாக வந்து இந்த மீனுக்கு தேவையான உப்பு, வெறும் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். இந்த 3 மேரினேட் பண்ணி ஒரு 15 to 20 minutes நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எப்படி ஃபிஷ் ஃபிங்கருக்கு தேவையான அந்த மேலே இருக்க கோட்டிங் பவுடர் ரெடி பண்ணி அதை நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோன்றது நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஸ்டார்டர். ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவானது கூட, பட் ஹெல்த்க்கும் இது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டிலே பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப திருப்தியாக சாப்பிடலாம் அண்ட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் மேரினேட் பண்ணிடுறேன். ஸோ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அதை நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 15-20 minutes நம்ம வந்து இதை அப்படியே சோக் ஆகிறதுக்கு விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இது ஒரு 15 minutes கவர் பண்ணி நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கான அந்த கோட்டிங் பவுடர்ஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இது ஒரு 20 minutes நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் இதை வந்து டிப் பண்ணுறதுக்கு எக் ஒயிட் மட்டும் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல் எக்கோடு போட வேண்டாம், எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்பில் கோட் பண்ணி நம்ம வந்து இதை எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த எக் ஒயிட்டில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பிரெட் க்ரம்பில் போட்டுருங்க. இதே மாதிரி எல்லா பீசஸையும் இந்த எக் ஒயிட்டில் டிப் பண்ணி அப்படியே நீங்கள் அந்த பிரெட் க்ரம்பில் போட்டுருங்க. இது ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் இது பண்ணி ஷேக் பண்ணி விட்டிங்கன்னா கீழே இருக்கிறதெல்லாம் கோட் ஆகிடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க. கை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கையில் இருக்கிற அந்த எக்கோட அந்த வெட் வந்து மற்ற பிரெட் க்ரம்ஸ்லேயும் பட்டுரும். அப்புறம் உங்களுக்கு பிரெட் க்ரம் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாது, கட்டி கட்டியாக ஆன மாதிரி ஆகிடும் அந்த ஈரம் பட்ட உடனே. அதனால் இந்த மாதிரி ஏதாவது ஸ்பூனோ ஃபோர்க்கோ வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து டஸ்ட் பண்ணி இதை நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அந்த பிரெட் க்ரம்லேயும் எக் ஒயிட்லேயும் கோட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு ஃபிஷ்ஷாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கீழ் பக்கம் கொஞ்சம் இதுவாகட்டும், ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா அதை டர்ன் பண்ணிவிட்டு இது வந்து ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம். ஸோ இப்போ இதை மெதுவாக வந்து டர்ன் பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம வந்து எடுத்துடலாம்.
ஃபிஷ்ஷையும் நான் வந்து ஃப்ரை பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப குயிக்காக ஃபிஷ் ஃபிங்கர் வீட்லேயே ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நான் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம பீஸா வாங்கும்போது கண்டிப்பாக இது மேண்டட்ரியாக கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய டாப்பிங்க்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒன்று வந்து சில்லி ஃப்ளேக்ஸ். இது நீங்கள் வீட்லேயே வந்து காஞ்ச மிளகாயை வெறும் கடாயில் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஆரிகானோ, அதுவும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து லைட்டாக இதுக்கு மேலே இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா இதோடைய ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இதை வந்து இது மேலே இப்படி லைட்டாக போடுறேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். இந்த ஃப்ளேவர் ஆரிகானோ ஃப்ளேவர் கொடுக்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.